ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வீட்டிலே வாட்டர் பெயிண்ட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா பவுடர், ஃபெவிகால், வாட்டர். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், 3 ஸ்பூன்ஸ் ஃபெவிகால் எடுத்துக்கிறோம். ஃபைனலாக 2 ஸ்பூன்ஸ் வாட்டர் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பெயிண்ட் கண்டெய்னர் ஃப்ரீயாக இருக்கனால அதிலே நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர், ஃபெவிகால் அந்த மிக்ஸை எல்லா கண்டெய்னர்லையுமே ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வயலட் கலர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா, ப்ளூ ரீஃபில் எடுத்துகிட்டு நம்ம பின்னாடி ஊதணுன்னா கீழே அந்த மை கீழே வரும். அதை ஒயிட் கலரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ வயலட் கலர் கிடச்சிருச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ தான் வயலட் கலர் கரெக்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். செகண்டாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, மஞ்சத்தூள் அது உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு எல்லோ கலரும் கிடச்சிருச்சு. தேர்டாக ரெட் கலர் வர்றதுக்காக நம்ம குங்குமம் யூஸ் பண்ணிக்கிறோம். குங்குமம் எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ரெட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம பிளாக் கலர் செய்ய போகிறோம். பிளாக் கலருக்கும் நம்ம வயலட் கலர் செஞ்ச மாதிரி தான். நான் பிளாக் ரீஃபில் எடுத்துகிட்டு பின்னாடி ஊதுறப்போ அதனுடைய மை கீழே வருது. அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரீஃபில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக அந்த கலர் வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பிளாக்கும் நமக்கு இப்போ அழகாக கிடச்சிருச்சு. இப்போ ப்ளூ கலருக்காக நான் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸ்கெட்ச் பின்னாடி இருக்க அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் இருக்க இங்கை தான் நான் இப்போ கலருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்ககிட்ட இங்க் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த இங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் செய்ய போகிறோம். க்ரீன் கலருக்கு எல்லோ அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு க்ரீன் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லோ கலருக்கு யூஸ் பண்ண அந்த மஞ்சத்தூளும் ப்ளூ கலருக்கு யூஸ் பண்ண அந்த இங்க்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு க்ரீன் கிடைக்குது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பெயிண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா கலருமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.